மகா கணபதியே நமக. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்ப பார்க்க இருக்கிறது 2024 குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற வரிசையில விருச்சிக ராசி பத்தி பார்க்க போறோம். விருச்சிக ராசி அப்படின்னாலே இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், 8வது ராசி. இந்த ராசி ஒரு நீர் ராசி. அதாவது நீர் கிரகமான சந்திரன் இந்த இடத்துல நீசமடைகிறார். அப்ப இது ஒரு அசுத்தமான இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடல்ல எடுத்துட்டீங்கன்னா இது மறைவு உறுப்புகளை குறிக்கக்கூடிய இடம். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளுங்க. மனசுக்குள்ள ஒன்று வச்சிருப்பாங்க, வெளியே ஒன்று பேசுவாங்க. கொஞ்சம் திட்டக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா குப்பைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் இருக்கும். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறாலே அதாவது அக்கம் பக்கம் இருக்கிறத பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தவறு இவங்க செய்யறதே தப்பு. ஆனா அந்த தப்புன்னு ஒத்துக்காத ஒரே ஆட்கள், அந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான். இந்த ராசியில் அமைஞ்சிருக்கிற நட்சத்திரங்கள் எடுத்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள். இந்த 9 பாதங்களை கொண்ட இந்த இந்த விருச்சிக ராசியில சந்திரன் இங்க நேசமாகிறார். வேற யாரும் இங்க உச்சமடைகிறது எதுவும் இல்லை. இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேச ராசியின் அதிபதி. அவருடைய 8ஆம் இடம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானம்ங்கிறது இந்த விருச்சிக ராசி. இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குரு பயிற்சி 7ஆம் இடம், அதாவது இந்த ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபத்துல தான் குரு மாறி வர்றாரு. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு காலையில 11 மணிக்கு மேச ராசியில் இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அதுக்கு பின்னால இந்த ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 7ஆம் இடத்துக்கு போகும்போது அரசாங்கத்தின் கெடுபிடிகள் நீங்கி இவருக்கு உதவி ஆதரவு இதெல்லாம் இனிமேல் கிடைக்குங்க. அதாவது எந்த பிரச்சனைக்கு போனாலும் ஈஸியா நடக்காம அலக்கழிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாறி ஈஸியா ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்துருக்கு. அதே மாதிரி வாகனங்கள், உயர்ந்த ரக வாகனம் இருந்தாலும் சரி, அல்ல 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலர் இருந்தாலும் சரி, இப்போ அதெல்லாம் கிடைக்கும். வாகன வசதி அமையும். படிப்பு விஷயத்துல இவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம், ஏன்னா 7ஆம் இடம் தான் கலத்தர ஸ்தானம், திருமண ஸ்தானம் சொல்லக்கூடியது. அந்த 7ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் வரும்போது இவங்களை கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஆரம்பிச்சு குரு பயிற்சி முடியறதுக்குள்ள அடுத்த வருஷம் 2025 குரு பயிற்சி வரக்குள்ள இவங்களுக்கெல்லாம் அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிடும். உடல்ல இருந்த ஆரோக்கிய குறைபாடெல்லாம் மாறி இப்போ முன்னேற்றமாக இருக்கும். பெரியோர்கள் சந்திப்பு, இப்போ நிறைய பேர்த்து ஒரு பெரிய பெரிய முக்கியஸ்தர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ அமையும். அதே மாதிரி சமூகத்துல இவங்களுக்கு பப்ளிக்ல ஒரு நல்ல பேரு அதெல்லாம் கிடைக்கும். ஒரு புகழ் இருக்கும். அதே மாதிரி
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இப்போ வந்து மறுபடியும் சந்தோஷமான சூழ்நிலை வந்து இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கு. அதாவது ஒரு ஒரு நல்ல காரியத்துக்காக அல்லது ஒரு குறிக்கோளுக்காக சில அதற்காக செய்ய வேண்டிய வேலைகள், ஒரு புண்ணிய காரியத்துக்காக அல்லது ஒரு ஒரு கோயில் குளத்துக்காக ஏதாவது போறது வர்றது, அந்த மாதிரி எந்த விஷயத்த வந்து ஒரு எய்ம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதை இப்போ நடத்தி முடிக்கக்கூடிய நேரம் இப்போ இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் தொடர்பா வெளிநாட்டுக்கு போற அமைப்பு கட்டாயமா இருக்கு. இவ்வளவு நாளா குழந்தை இல்லாம அதுல மன வருத்தத்தில் இருந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் குழந்தை அமையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அதே மாதிரி ஆடை ஆபரணம் அலங்கார பொருட்கள் நகை நட்டு வண்டி வாகனம் அது மாதிரி லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இப்போ சேர்றதுக்கான ஒரு நல்லா இருக்கு. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் அப்படித்தான். நீங்க எவ்வளவு வந்து ருசியா சாப்பிட்றதுக்கு விரும்புறீங்களோ அந்த அந்த சாப்பாடு வகை எல்லாமே இப்போ சாப்பிடக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அது எங்கிருந்தாலும் வந்து உங்களுக்கு சேரும். அதே மாதிரி நீங்க உங்ககிட்ட உங்களுடைய இனிமையான பேச்சினாலேயே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கவர்ந்துருவீங்க. ஒரு சில புத்தி சாதுரியமான வேலைகளால் வந்து உங்களுடைய கை ஓங்கும். அதே மாதிரி சுக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வீட்டில் வந்து அனைத்து லக்ஸரி ஐட்டம்ஸ் வந்து சேரும். ஒரு வார்த்தை சொல்லணும்னா வளர்பிறை சந்திரன் போல தினமும் சந்தோஷம் நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்கும். 7ல் குரு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தருவார். இது வந்து ஒரு பொது பலன். இந்த நன்மைகளை தருவார் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லும் போது அதுல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடந்து கொண்டிருக்கின்ற திசாபுத்தி அமைப்புகளை பொறுத்தும் இந்த பலன்கள் வந்து சற்று மாறுபடும். ஆனாலும் பேசிக்கா ஜோதிடர் சொல்லக்கூடிய அந்த நன்மை நடைபெறும்னு சொல்றது எதுக்குன்னா அது தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்காக தான் அது சொல்றேன். அதே நேரத்துல இந்த கிரக வழிபாடுகள் உங்களுடைய யோக கிரகம் யோக தெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளை பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நீங்க இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டாயம் தருவீர்கள் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோ சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களிடம் ஜோதிடம் பார்ப்பதற்காக கீழே வர்ற எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.